உன் பேரை சொல்லும் போதே உள் நெஞ்சில் கொண்டாட்டம் உன்னோடு வாழத்தானே உயிர் வாழும் போராட்டம் நீ பார்க்கும் போது மழையாவேன் ஓ நீ இல்லை என்றால் என்னாவேன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஒரு படம் பண்றோம்னா அது மட்டும் தான் பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இது பண்ணா வந்து கொஞ்சம் கம்மியாயிடும், அந்த மாதிரிலாம். ஆஸ் அன் ஆக்டர் என்னால அந்த மாதிரி ஒரு மேல கீழே ஜென்ரலாவே எனக்கு பார்க்க தெரியாது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினா எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி தான். எல்லாமே வந்து ஆசையா தானே எல்லாருமே கிரியேட் பண்றோம். நல்லா இருக்கக்கூடாதுன்னு யாரும் கிரியேட் பண்ண போறது இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு கவிதை சொல்லணும்ட்டு எங்க ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் எனக்கு சொல்லி விட்டுருக்காருங்க. கண்களால் கைது செய்யும் காவலாளியே உங்களிடம் கைதாக பல நல்ல குற்றங்களை செய்வேன் அப்படின்னு சொல்லி யாரு 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 இந்த மாதிரி நல்ல கவிதைகள்லாம் வர்றது கொஞ்சம் ரேர் தான். ஞாபகம் வச்சுக்கிறேன். நான் தான் எழுதுனேன் சொல்லியிருக்கேன். துலா தட்டில் உன்னை வைத்து நிகர் செய்ய பொன்னை வைத்தாய், துலாபாரம் தோற்காதோ பேரழகே. சிம்ரன் மேம் சூர்யா சார் போல நிறைய சார் பண்ணிருக்கோம் இந்த வாய்ஸ்க்காக. சூர்யா சார் ஒரு விஷயம் சொன்னார், இந்த பாட்டோட இன்ஸ்பிரேஷன் ஏன் ஹேர் ஸ்டைலாம் அவர். ஆமா ஆமா ரைட். அப்போ ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நாங்கள் கௌதம். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் யார் கூட போகுது அப்படின்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டீம் கூட இருக்க போகுது. செகண்ட் சான்ஸ் ஆல்பம் சாங் வந்திருக்கிறாங்க. சபரி ப்ரோ, மகேஷ் ப்ரோ, அம்மா அபிராமி, நரேஷ் சார். வணக்கம் சார். காதல் சுத்துது, இன்னும் காதுக்குள்ள அந்த பாட்டு சுத்திக்கிட்டே இருக்கு சார். காலம் முடிஞ்சாலும் அந்த காதல் பாட்டு மட்டும். ஆமா சார், இன்னும் ஸ்டில் நாங்கள் கேட்டு வைப் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஸோ சப்க்கெல்லாம் பெரிய டவுட், என்னப்பா கட் பண்ணால் ஒரு பெரிய ப்ராஜெக்டில் நடிக்கிறாங்க, திருப்பி கட் பண்ணால் ஜமாங்கிற மாதிரியான ஒரு படத்தில் ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணி அவார்டு வாங்குறாங்க, இங்கிட்டு கட் பண்ணால் ஒரு ஆல்பம் சாங்கில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பல டிரான்சிஷன் வந்து காமிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள்கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடலாம். செகண்ட் சான்ஸ் எப்படி வந்திருக்கு? ஸோ செகண்ட் சான்ஸ் இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஹேப்பன் ஆச்சுன்னா, எனக்கு சபரி ப்ரோவை வந்து ஒரு ஹாட்ஸ்பாட் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படி அவர் தெரியும், அசோசியேட் ஆக்சுவலி நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. அங்கேயே ரொம்ப பேஷனேட்டாக இருந்தார். ஸோ நமக்கு தெரியும்ல இவங்க டெஃபினட்டாக படம் பண்ணிடுவாங்க, இவங்க கண்டிப்பாக இது பண்ணுவாங்க. அண்ட் ஹீ இஸ் வெரி கைண்ட் ஹார்ட்டட் ஆல்சோ. ஸோ ஓகேன்னும் போது இவர் சொன்னார், அபி இந்த மாதிரி ஐம் கோயிங் டு டூ அ ப்ராஜெக்ட், ஒரு மியூசிக் ஆல்பம், சாங் ஃபஸ்ட்டு கேளுங்க அப்படின்னாரு. சாங்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்ரீபி ப்ரோ வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த டைம் ஐ டோன்ட் நோ நரேஷ் சார் வுட் பி சிங்கிங், ஜிவி பிரகாஷ் சார் வுட் பி கிவிங் வோக்கல்ஸ், எதுவுமே தெரியாது. சாங் கேட்டேன், டியூனாக ரொம்ப பிடிச்சிருந்தது. மகேஷ் அவங்க பண்ணுறாங்க, ஓ நைஸ் சூப்பர் அப்படின்னு சொன்னேன். இஸ் வெரி ஃபென்டாஸ்டிக் டான்ஸர் அண்ட் ஆக்டர். ஓ நைஸ் சொல்லிட்டு கான்செப்ட் நான் நினச்சேன் லவ் சாங் ஜாலியாக போயிடும் அப்படின்னா, இல்லை இது கான்செப்ட் பேஸ்ட் ஆல்பம். என்னது கான்செப்ட்னா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் மச், பட் ஆனால் ரொம்ப ஒரு செகண்ட் சான்ஸ், ஏன் செகண்ட் சான்ஸுங்கிறது தெரியும். ரொம்ப ஒரு மாதிரி கிரியேட்டிவாக இருந்தது. ஸோ ஆனால் எனக்கு அது எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல, எனக்கு அது புரியல. பட் ஐ ஹேட் ட்ரஸ்ட் இன் சபரி ப்ரோ. ஸோ அது நல்லா வந்திருக்கு. ஹீ கேவ் இஸ் 100% பெஸ்ட். ஸோ பார்த்தோன்னே ஓகே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐ கேம் ஆன் போர்ட். சூப்பர், கிரேட் சார். அப்படி காலை இந்த பொழுதை வந்து இனிமையான சாங்கோட ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது சார். வானவில் வண்ணம் கொண்ட வண்ண நிலவே வைரமுத்து சார் இன்னைக்கு கரெக்டாக எழுதாங்க எப்பயுமேவும் லிரிக்ஸ் சார். எஸ் சார், ஒரு பாட்டோட ஆரம்பிச்சிட்டோம்னா ஜம்முட்டு இருக்கும் சார். வானவில் நீரம் கொண்ட வண்ண நிலவே, என் வானத்தை விழுங்கிய கொள்ளை முகிலே, உன்னோருயிர் உன்னை விட்டு பிரிந்த பின்னும் என் ஆருயிர் கொண்டு உன்னை எழுப்பி வைப்பேன். ஆசை வந்த வேளையில் ஆழத்தில் நான் புதைந்தேன். பேச வந்த வேளையில் என் வார்த்தை தேய்ந்ததே. என்ன வாய்ஸ்ல பயங்கரமா இருந்ததுல. வார்ம்ட் அப்பா இல்ல, ஓகே இது பரவாயில்ல சார், எங்களுக்கு ஆசை வந்துருச்சு சார். சீரியஸ்லி எனர்ஜி. அதுவே ஒன்ஸ் நீங்க வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஓவரால் டீம் ஒர்க் அப்போ உங்களுக்கு பீக்ல வார்ம் அப்க்கு மேலேயே ஆக்சுவலா பாத்து வந்துட்டேன். நீங்க உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு என்னன்னா இந்த ஜமால வந்து நீங்க வந்து சேத்தன் சார் கிட்ட அந்த ஒரு திட்டுற சீனா இருக்கட்டும், அந்த இவரை
நம்ம கல்யாணத்தை அவாய்ட் அசிங்கப்படுத்தி அனுப்புறதுக்கப்புறம் திட்டுற சீனாக இருக்கட்டும், இன்னொரு ஒரு ஃப்ரேமில் வந்து பலார்னு ஒருத்தனுக்கு அடிச்சுட்டு அப்படின்னு ஒரு போட்டு திட்டுற அவ்வளோ ஸ்ட்ராங்காக சூஸ் பண்ணுற அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் நீங்கள் வந்து ரோல்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரு ஆல்பம் சாங் ஒரு சட்டிலான ஒரு காமான ஒரு ரோலும் சூஸ் பண்ணுறீங்க. எப்படி முடியுது உங்களால்? அப்படி இல்லை, என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து ஐ டோன்ட் நோ, ஐ ஹவ் ஹர்ட் இட் பர்சனலி. ஒரு படம் பண்ணுறோன்னா அது மட்டும் தான் பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இது பண்ணால் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும் அந்த மாதிரிலாம். ஆஸ் அன் ஆக்டர் என்னால் அந்த மாதிரி ஒரு மேலே கீழே ஜென்ரலாகவே எனக்கு பார்க்க தெரியாது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினா எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி தான். எல்லாமே வந்து ஆசையாக தானே எல்லாருமே கிரியேட் பண்ணுறோம். நல்லா இருக்கக்கூடாதுன்னு யாரும் கிரியேட் பண்ண போகிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது அதை பண்ணுறதுல எனக்கு எந்த ஒரு இதுவாக தெரியல. ஆஸ் அன் ஆக்டர் ஐ ஃபீல் ஐ ஷுட் பி லைக் அன் வாட்டர், எல்லாத்துலேயுமே அடாப்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஐ ஃபீல் வெரி கிரேட்ஃபுல் டு காட் தட் இஸ் கிவிங் மீ மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ எனக்கு தெரியும், இப்போ சபரி ப்ரோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறவங்களாம் வெரி பேஷனேட், எல்லாரும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாட் இஃப் like I get to work, he gives me another bigger project in future and all those things. அதை எதிர்பார்த்து ஒர்க் பண்ணலனாலும் எல்லாமே ஒரு டீம் ஒர்க். ஸோ ஐ எம் ஜஸ்ட் பிளெஸ்ட் தட் வே. தேங்க்ஸ் டு காட். சூப்பராக சொன்னீங்க சார். யங் டீமை பார்க்கும்போது எப்படி சார் இருக்கு? நம்ம அஃப்கோர்ஸ் நம்ம ஏஆர் சார் நிறைய பேர் கூட நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். யங் டீம்ஸை பார்க்கும்போது எப்படி? வயசான மாதிரி நீங்க சார் நான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் உங்க ஹேர் ஸ்டைலுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேன். பாக்கி எல்லாம் வயசாயிடுச்சு சார். இல்லையா? சும்மா ஜோக்கிங். ஐ திங்க் அது இட்ஸ் நாட் அபவுட் இப்போ யங் ஓல்டு அதெல்லாம் விஷயம். லைக் இப்போ இவங்க கூட இப்போ சொன்னாங்க தட் இட்ஸ் அபவுட் ஃபியூ பீப்புள் ஹூ ஆர் வெரி பேஷனேட், ஹூ கெட் டுகெதர், சேர்ந்து ஏதாவது நல்லதாக நம்ம பண்ணணும், we have to do something. ஐ திங்க் அதுதான் டிரைவிங் ஃபோர்ஸ். இப்போ someone who is like even at 80 years old, if they have that energy, it's fun. அவ்வளோதான். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் அந்த இட்ஸ் யுவர் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஹவு மச் வாட் யூ வாண்ட் டு கன்வே, என்ன சொல்ல விரும்புகிறீங்க, அண்ட் அந்த ட்ரைவ் இருந்தாலே போதும். அது அண்ட் அது இப்போ ஒருத்தர்கிட்ட அந்த ட்ரைவ் இருக்கும், அது இட் வில் ஹாவ் அது ஒரு வைரல் இது மாதிரி, அது இன்னொருத்தரை தொடும், அப்படின்னு அந்த எனர்ஜி ஃபுல்லாக. இப்போ நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறத கூட அப்படி தானே ஆன் ஸ்டேஜ். நம்ம when we perform ஒரு some kind of energy goes to them, அதுலேருந்து 10-fold அது திரும்ப வரும். ஸோ இட்ஸ் லைக் தட். இது அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட் பேஷனேட் டீம். எல்லாருமே எடிட்டர், சினிமாட்டோகிராஃபர், ஆக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே they have like worked like that. So you always want to be like it's like a celebration of the art. அவ்வளோதான். கரெக்ட். அதில் நான் முக்கியம் நீ முக்கியம்னு இல்லை, ஏதோ சம்திங் பியூட்டிஃபுல் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் all of us as instruments. அவ்வளோதான். ஸோ இட்ஸ் ஃபன், ஜாலியாக. இந்த டீமில் ஆக்சுவலாக வந்து இந்த எல்லாரோட ஒர்க்குமே வந்து 100% ஆக்சுவலி வந்து மேக்ஸிமம் கொடுத்துட்டாங்க எல்லாருமே. எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கிட்டையுமே அந்த எஃபர்ட் எல்லா விதத்துலையுமே சொல்கிறேன். ஸோ நரேஷ் சாராக இருக்கட்டும், ஆக்சுவலி இந்த சாங் வந்து ட்ராவல் கொஞ்சம் டைம் டேட்ஸ் நிறைய கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலுமே, ஸோ அதுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட சேஞ்சஸ் இவர் மியூசிக்கில் பண்ணிகிட்டே இருப்பார். ஏன்னா அது ரிலீஸ் கொண்டு போகிற வரைக்கும் என்ன பெட்டர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நிறைய ப்ரோக்ராமிங் சேஞ்சஸ்க்குலாம் நிறைய இருக்கும்போது கூட முதல்ல ப்ரோக்ராமிங்க்கு ஒரு மாதிரி ஒரு பாடியிருப்பாங்க, ஓகேங்களா. அந்த இன்னொரு ப்ரோக்ராமிங் பண்ணும்போது கூட அவருக்கு எகெயின் திருப்பி நீங்கள் இந்த மாதிரி பண்ணித்தர முடியுமான்னு கேட்கும்போது எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் அதே எனர்ஜியோட வந்து இந்த சாங் பயங்கரமாக பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த எனர்ஜி இவர்கிட்ட மட்டும் இல்லை, இந்த ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் கிட்டையும் இந்த எனர்ஜி 200% ஆக்சுவலி எல்லாருமே இருக்குது. ஸோ அது வந்து ஆக்சுவலி ஒர்க் நம்ம வந்து ஒரு சில ஒர்க்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நம்ம காசு பணம்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு நமக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து பிடிக்கணும். அட் த சேம் டைம் ஃபஸ்ட்டு நம்ம அதை ஃபீல் பண்ணணும். ஓகே, நான் இந்த ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்கேன், என்னோட ஒர்க் வந்து நான் 200% நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நான் எப்பவுமே பிலீவ் பண்ணுறாள். ஸோ அந்த 200% நான் என்ன பிலீவ் பண்ணுறதை தாண்டி இவங்க எல்லாருமே அந்த 200% வந்து இது பெஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயுமே. இதில் ஒன்று சொல்லறதுக்கு மறந்துட்டேன். என்னன்னா இப்படி சொன்னார் இல்லையா, திரும்பி கூப்பிட்டா அவர் தெரியும் உங்களுக்கு நேஷ்னல் அவார்ட் வின்னர், இங்கே இல்லை ஹிந்தி வரைக்கும் போய் கலெக்ட் வந்த ஒரு ஆள். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டாக டெபியூ ஆகிறேன், சரிங்களா. இந்த டீமை அவர் சப்போர்ட் பண்ணலன்னா இன்னைக்கு நாங்கள் வந்து நாங்கள் எங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலுக்கு ஒர்க் பண்ணியிருக்கவே முடியாது. அண்ட் ரியலி நான் பிளெஸ்ட் வித் என்ன சொல்கிறது, இவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு நான் என்ன அப்டேட் பண்ணாலுமே அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நல்லா இருக்குன்னு என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்புறம் நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் கேட்குற அவுட்புட் வந்து எது ஷூட்டிங் போன அவுட்புட்டே இல்லை. ஸோ இப்போ கூட ஸ்ரீதர் மாஸ்டர் ஃபேண்டாஸ்டிக்காக அந்த ஹூக் ஸ்டெப் போட்டிருந்தாரு.
என்ன பார்த்து என்னையா ஷூட்டிங்க்கு ஒன்று கொடுக்குற, ரிலீஸுக்கு ஒன்று கொடுக்குற, நீ இந்த மாதிரி பண்ணால் நீ இந்த இதை அவுட் கொடுத்துருந்தா நான் இன்னும் இன்னும் நான் வேறு மாதிரி ஒன்று பண்ணியிருப்பேன்ல. ஸோ அப்படின்ட்டு நான் அங்கே விஷயம் லேர்ன் பண்ணேன். ஹி வாஸ் ஸோ ஹம்பிள். செகண்ட் டைம் வந்தார் பிரதர், அவரை கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒரு சார்ஜ் கூட பண்ணாமல், இல்லை இது நல்லா வந்திருக்கு, நல்லா பண்ணு, இன்னும் எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்கோங்க, ரெக்கார்ட் பண்ணுங்க, யார் சொல்லுவாங்க? கரெக்ட். அதான் சார் அதுக்காக எல்லாம் வேலை அதை பார்க்க பற்றி இல்லை. லைக் இட்ஸ் நாட் அபவுட் வாட் ஈச் பர்சன் ஹஸ் அச்சீவ்ட், அதெல்லாம் தட்ஸ் நாட் த திங். ஆர்ட் இஸ் பிகர் தன் த ஆர்டிஸ்ட், அவ்வளோதான். கரெக்ட். ஸோ நம்ம எல்லாருமே அதுக்குள்ளே தான் வரோம்ல. வி ஆர் செலிப்ரேட்டிங் ஆர்ட் அண்ட் நம்ம வி ஆல் ஹாவ் அ ரோல். அவருக்கு ஒரு ரோல் இருக்குது, இவருக்கு ஒரு, அண்ட் வி ஆல் கம் டுகெதர் டு செலிப்ரேட் ஆர்ட். ஸோ அதில் when there is so much passion and drive, I think we all have to give our best so that the best comes out. இப்போ கூட என்ன ரிசல்ட் வரும் அது நமக்கு தெரியாது, பட் அட்லீஸ்ட் வி ஆர் சாட்டிஸ்ஃபைடு இன்சைட். நம்மளுக்கு முடிஞ்சது நம்ம பண்ணோம். நம்ம முடிஞ்சது நம்ம பண்ணோம். ஸோ அதனால நம்ம நிம்மதியாக தூங்கலாம். கரெக்ட் சார். நமக்கு அந்த ஃபீலிங் இருக்காது, ஐயோ இதை பண்ணியிருக்கலாமே, அது இல்லை. ஸோ ஐ திங்க் இட்ஸ் மோர் லைக் அ செலிப்ரேஷன். அண்ட் யாருக்கு செலிப்ரேஷன் வேண்டாம்? எல்லாருமே And celebration is always fantastic when you're together with people and do it. சார் ஆங்கரிங் ஏதாவது ஆர்ட்ல வருமா சார்? வரும்ல. அதை நம்ம சார்ட் பண்ணலாம். எனக்கு இவர் எங்களை சப்போர்ட் பண்ணதை பார்த்துட்டு இவர் எங்கள் பாட்டு பாட வந்தாரா இல்லை எங்கள் ப்ரொடியூசரானே தெரியல, அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக எங்கள் கூட வின்னார். நேற்றெல்லாம் வந்துட்டார், ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டார் லான்ச்சுக்கு. அவ்வளோ சப்போர்ட்டிவ். இந்த சாங் ரொம்ப ஸ்பெஷல் பிரதர். ஏன்னு சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி இதே ஜிவி சார் அண்ட் நரேஷ் சாரோட காம்பினேஷனில் ஒரு சாங் வந்திருக்கு. என்ன சாங் சொல்லுங்க பார்க்கலாம்? ஐயோ எக்கச்சக்கமா சொல்றீங்க. யா நான் சொல்கிறேன், தளபதியோட சாங் மெர்சல்லர்சன். ஸோ அதுக்கப்புறம் இந்த சாங் வர்றது எனக்கு அது ஒரு சின்ன குட்டி சந்தோஷம். எனக்கு நம்ம அந்த காம்போவை ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹி வாஸ் ஸோ ஹம்பிள் சார். அவர் இங்கே உட்காந்துருக்காரு, அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்காரு. யா நிஜமாலே சார், அவர் இவ்வளோ சப்போர்ட் பண்ணலன்னா, நீங்கள் இந்த பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, அவர் ரொம்ப பெரிய மெயின் ரீசன். அந்த சபரி நிறைய பேரோட சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ இந்த நேரத்தில் நான் ஜிவி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ அவர் இந்த டீமை லைக் நாங்கள் ஒரு புதுசாக வரோம் அப்படிங்கிற அக்செப்ட் பண்ணிட்டு அவர் வாய்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்ததே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஸ்பெஷல். ஸோ ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் எனக்கு ஆக்சுவலி. ஏன்னா யோசிச்சு பாருங்க, நான் ஒரு அசுரன்கிற படத்தோட மிகப்பெரிய ஒரு ஃபேன் தான். அந்த படத்தில் நடித்த அம்மு அபிராமி அவங்க, அது ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த காம்போல நான் நடிக்கிறவங்க கூட எனக்கு அவர் பாடினதுங்கிறது எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங். அது ஒரு பயங்கரமான எனக்கு ஒரு ஃபீலிங் அது. ஸோ ஐ எம் பிளெஸ்ட் ஆக்சுவலி. இந்த ப்ராஜெக்ட் ஐ எம் வெரி வெரி பிளெஸ்ட் ஆக்சுவலி. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸோ எல்லாருமே 200% கொடுத்துட்டோம். யா டூயிங் த பெஸ்ட். ஸோ நரேஷ் சார், அவருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அவர்களோட எஃபர்ட்லாம் நிறைய அவர் சொன்னார். ஸோ இம்மென்ஸான எஃபர்ட் அது. குட் திங். சாரை வச்சுட்டு 2-3 பாட்டு மட்டும் நான் பாட வச்சு எனக்கு அப்புறம் மீட் பண்ண முடியுமான்னு தெரியல. சரி, எனக்கு நீங்கள் ஜிவி சாரோட ஒரு ஒர்க்கில் ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், உன் பேரை சொல்லும்போது அப்படின்னு வரும். அது எனக்குலாம் ஃபேவரட் சார். ஐயோ பயங்கரமாக பிடிக்கும் சார். உன் பேரை சொல்லும் போதே உள் நெஞ்சில் கொண்டாட்டம், உன்னோடு வாழத்தானே உயிர் வாழும் போராட்டம், நீ பார்க்கும் போது மழையாவேன், ஓ நீ இல்லை என்றால் என்னாவேன், நீ இல்லை நாவேன், அன்போடு கண்ணீர் துளியாவே. அந்த ராகம் தான் சார். முன்தினம் பார்த்தேன் போயிடலாம் சார். ஸ்ரீபி சார் ஓகேவா? துலா தட்டில் உன்னை வைத்து நிகர் செய்ய பொன்னை வைத்தாய், துலாபாரம் தோற்காதோ பேரழகே, ஓ நிழல் போல விடாமல் உன்னை தொடர்வேனடி, புகை போல படாமல் பட்டு நகர்வேனடி, வினானூறு கனாவு 100 விடை சொல்லடி, முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே, சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானதே, இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ, நாட்களும் வீணானது.
ஆக்சுவலா சிம்ரன் நம்ம சூர்யா சாருக்கு பதிலா நிறைய சார் தான் பண்ணிருக்கோம். இந்த வாய்ஸ்க்காகவே வந்திருக்கணும் இல்லையா? சூர்யா சார் ஒரு விஷயம் சொன்னாரு. அந்த இது இது கோடீஸ்வரன் அந்த இது பண்ணிட்டு இருந்தார்ல ஆங்கர் பண்ணி. ஆமா ஆமா ஆமா, நீங்களும் சொன்னாரு கோடி. அதுல சொன்னாரு இந்த பாட்டோட இன்ஸ்பிரேஷன் ஏன் ஹேர் ஸ்டைலாம் அவரோட. ஆமா ஆமா, ரைட் ரைட். அப்போ 80s ஹேர் ஸ்டைல். அப்போ அவர் told this. நானே என்ன சொல்றேன்னா கிரேட் கிரேட் கிரேட். ஸோ சூப்பர், அதெல்லாம் ஒரு மாதிரி கனெக்ட் ஆயிருச்சு. ஸோ லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு கவிதை சொல்லணுன்ட்டு எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் எனக்கு சொல்லி விட்டுக்காருங்க. நான் வந்து பட் ஜஸ்ட் ஒரு தூதுப்புறா மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆமாம். கண்களால் கைது செய்யும் காவலாளியே உங்களிடம் கைதாக பல நல்ல குற்றங்களை செய்வேன் அப்படின்னு சொல்லி உங்க கண்ணை வர்ணிச்சு யார் 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 அது ஆபீஸ்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி நல்ல கவிதைகள்லாம் வர்றது கொஞ்சம் ரேர் தான். நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். அத நான் தான் எழுதுனேன் பேச சொல்லிடுறேன். என்னன்னா நம்ம கவிதை போடுறோமா, ஒரு சில டைம் வந்து அடிச்சிருவாங்க, அப்படி ஒன்னு போட்டுறலாம். நல்ல குற்றங்கள், ஐ லைக் தட், நல்ல குற்றங்கள். ஆமா ஆமா, ஓகே, நல்லா இருக்கு. வெரி பியூட்டிஃபுல். தேங்க் யூ so much டீம். செகண்ட் சான்ஸ் ரிலீஸ் ஆகி பயங்கரமா நிறைய சான்சஸ் இந்த மூலியமா வரணும்ட்டு இருப்பீங்க. நிறைய சார் ரொம்ப தேங்க்யூ சார் பாட்டு பண்ணதுக்கு. தேங்க்யூ அம்மு. இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி எங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க. மகேஷ் பிரதர் பெரிய ஆல் தி பெஸ்ட், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுக்கு. ஸ்ரீபி சார் பயங்கரமா வரும், அடுத்த இன்டர்வியூல மீட் பண்ணி பயங்கரமா வந்து பாட்டு போடுறோம். So thank you so much team. Thank you. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.